ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளின் உரிமைகளும் பாதுகாப்பும் சப்ஜெக்ட்ல யூனிட் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மா இருக்கு. இந்த கொஷின் இல்லாத கொஷினே இல்லை. அந்த அளவுக்கு இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். எந்த கொஷினுக்குள்ளே போகலாம். குழந்தைகளின் உரிமைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மாநாடு UNCRC குழந்தைகளின் உரிமைகள் குறித்த பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 1959ஆம் ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழந்தைகளின் உரிமைகள் குறித்து பிரகடனம் குழந்தை உரிமைகள் குறித்த 10 கோட்பாடுகளை விவரிக்கிறது. எனினும் இந்த பிரகடனத்தில் அனைத்து நாடுகளும் கையொப்பமிடவில்லை. ஐக்கிய நாடுகள் சபான நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பிரகடனம் எடுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு உரிமைகள் தரணும் அப்படின்னு ஒரு 10 கோட்பாடுகளை கொண்டாடுறாங்க. பிரகடனம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாரி. அதில் நிறைய நாடு கையெழுத்து இடவில்லை. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் கையெழுத்திட்டு இருக்காங்க. எனவே இந்த 10 கொள்கைகளும் சுட்டிக்காட்டும் மதிப்பை அளிப்பதாக மட்டுமே உள்ளன. இப்போ நிறைய நாடுகள் சைன் பண்ணாததுனால இந்த 10 கொள்கைகளும் சுட்டிக்காடும் மதிப்பை அளிக்கிறதுனா இந்த 10 கொள்கைகளும் பார்த்து மற்ற சட்டங்கள் இயற்றுறாங்க. இதை பாருங்க, இது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி இது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டாந்துருக்காங்க. குழந்தைகளின் உரிமைகள் குறிப்பாக ஐக்கிய நாடு மாநாடு என பிரபலமாக அறிய பெறும் குழந்தைகளின் உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் உருவாக்க வழிவகுத்தது. இப்போ குழந்தைங்களுக்குன்னு உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மாநாடே நடக்குது. ஐக்கிய நாடுகள் மாநாடு நடக்குது. இந்த இதில் குழந்தைங்களுக்கு என்னென்ன உரிமைகள் தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் பொது சபை UNCRCயை 20/11/1989 அன்று ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. இந்த இயர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க, 1 மார்க்லையும் கேட்கலாம். இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலாவது குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை விவரிக்கும் ஒரு ஆவணமாகும். இப்போ சர்வதேச அளவுனா உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமைகளை விவரிக்கும் ஒரு ஆவணமா இது இருக்கு. இது 1 மார்க்ல கேட்கலாம். UNCRC குழந்தைகளின் உரிமைகள் எனும் கருத்தாக்கத்துக்கு சட்ட விளக்கத்தை அளித்தது. அது வயது வந்தோருக்கு உள்ளது போன்றே குழந்தைகளுக்கும் சுதந்திரமான அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக முடிவுகளை தனித்து எடுக்கும் உரிமைகளை அறிவித்தது. இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே சுதந்திரத்திலையும் அரசியல் முடிவுகளையும் எக்கனாமிக்கலையும் சொசைட்டியில் ஏதாவது முடிவு எடுக்கிறது இருந்துச்சுனாலும் எல்லாத்துலேயுமே அவங்க ஈடுபடலாம். அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். அதுக்கான உரிமை அவங்கக்கிட்ட இருக்கு. குழந்தைகளுக்கான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் அதன் 54 சரத்துகளில் விரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ எக்கனாமிக் ரீதியாகவும், சொசைட்டி ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும் என்னென்ன உரிமைகள் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னு டோட்டலாக 54 சரத்துகளில் விரிவாக சொல்லியிருக்காங்க. அது அடிப்படை கொள்கையான பாகுபாடு இன்மை, குழந்தைகளின் சிறந்த நலன்கள், வாழ்வதற்கான உரிமை, உயிர் பிழைத்திடுவதற்கான உரிமை, வளர்ச்சியுறுவதற்கான உரிமை, குழந்தைகளின் கருத்துக்களுக்கு அக்கறை கொள்ளுதல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. பாகுபாடு இன்மை அப்படின்னா இவங்க குழந்தைங்க, இவங்க பெரியவங்க அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆண், பெண், பாலினம், மொழி, இனம், ஜாதி, மதம் இந்த மாதிரி எந்த விதத்துலையுமே குழந்தைகளை பாகுபாடு பார்க்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு என்ன நலன் கிடைக்குதோ அதை செய்யணும். சிறந்த நலன்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். அவங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சிக்கான உரிமை இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அந்த கருத்துக்களை எடுத்துக்கணும். அதுக்கு மதிப்பளிச்சு அதை ஏத்துக்கணுங்கிறது இதில் சுட்டி காட்டியிருக்காங்க. அது குறிப்பாக குடிமை உரிமைகள், சுதந்திரம், குடும்பச் சூழல், மாற்று பராமரிப்பு, அடிப்படை சுகாதாரம், நலம், கல்வி, ஓய்வு நேரம், கலாச்சார நடவடிக்கைகள், சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே அவங்களுடைய கல்வி எப்படி கிடைக்கணும், அவங்க எப்படி நல்லபடியாக இருக்கணும், அவங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கணும், சுதந்திரமாக எப்படி இருக்கணும், ஓய்வு நேரங்களில் என்ன பண்ணலாம், குடிமை உரிமைகள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். UNCRCயில் உள்ள
பிரிவுகள், சரத்துகள். பிரிவு 1. குழந்தை குறித்து வரையறை. குழந்தைகள் என்பது 18 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு நபரையும் குறிக்கும். இப்ப 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே குழந்தைகள்னு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டு பிரகடனத்தின்படி அவர்கள் குழந்தைகளுக்கான எல்லா உரிமைகளையும் பெற்றவர்கள். உலகத்துல இருக்கிற எல்லா உரிமையுமே எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிவு 1. பிரிவு 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாகுபாடு இன்மை. இந்த மாநாட்டு பிரகடனம் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி, அதாவது அவர்களது இனம், பாலினம், மதம், மொழி, திறமைகள் அல்லது தகுதிகள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லது கூறுகிறார்கள், அவர்களது குடும்ப பின்னணி என எதுவாக இருந்தாலும் பொருந்தும். பாகுபாடு காட்டக்கூடாது. எதுல பாகு காட்டக்கூடாதுன்னா, இனம், பாலினம். பாலினம்னா ஆணா பெண்ணா. இப்ப மதம்னா நிறைய மதங்கள் இருக்கு. இப்ப மொழின்னு நிறைய இருக்கு. திறன்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸ், ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கு. அவங்களோட ஸ்டேட்டஸ்னா அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அந்த தான் ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி பொருளாதார ரீதியாவோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுலயுமே அவங்கள பாகுபாடு பார்க்கக்கூடாது. அவங்க எல்லா குழந்தைகளுமே ஈக்குவலா தான் நடத்தணும். பிரிவு 3. குழந்தைகளது சிறந்த நலன்கள். குழந்தைகளை பாதிக்கும் அனைத்து முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகளில் குழந்தைகளின் சிறந்த நலன்கள் என்பது உயர் முன்னுரிமைகளாக இருக்க வேண்டும். இப்போ குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுல வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன நலன், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு நலனுக்காக தான் அது செயல்படணும். ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டாந்து வந்தா கூட அதுல வந்து குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன அந்த குழந்தைகளுடைய நலன் தான் முன்னுரிமையை கொடுக்கணுங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. பிரிவு 4. மாநாட்டு பிரகடனத்தை செயல்படுத்துதல். குழந்தைகள் தமது உரிமைகளை அனுபவிப்பதை உறுதி செய்ய தேவைப்படும் அனைத்தையும் அரசாங்கம் உரிய அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம், குழந்தைகளின் உரிமைகளை ஊக்குவிக்கும் மற்றும் பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதன் மூலம் உறுதி செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே உரிமைகள் கொடுக்கும்போது அந்த உரிமைகள் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதா அப்படின்னு ஒரு அமைப்பையே அந்த அரசாங்கம் வந்து உருவாக்கணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட உரிமை வந்து ஊக்குவிக்கணும், அது பாதுகாக்கிறதுக்கான நிறைய சட்டங்கள் வந்து இயற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிவு 4ல கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஆர்டிகல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. பிரிவு 5. பெற்றோர்களின் வழிகாட்டல் மற்றும் குழந்தையிடம் உருவாக்கும் திறமைகள். குழந்தைகள் வளரும் போது அவர்கள் தங்களது உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க வழிகாட்டல் மற்றும் நெறிப்படுத்தல்களை வழங்குவதற்கான பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களது உரிமைகளையும் கடமைகளையும் அரசாங்கம் மதிக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு வந்து உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த உரிமையை முழுமையா அவங்க வந்து அனுபவிக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸும் அந்த பராமரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து கைட்னஸ் கொடுக்கணும், நெறிப்படுத்தணும். அந்த குழந்தைங்களை வந்து இப்படிதான் இருக்கணும், இதுதான் அவங்களோட உரிமைகள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். இது குழந்தைகள் தமது சொந்த முடிவுகளை எடுக்க அவர்களிடம் அதிகரித்து வரும் திறமைகளை அங்கீகரிக்கும் வகையில் செய்யப்பட வேண்டும். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளோட அவங்களுக்கு வந்து ஓன் டிசிஷன் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு அதுபடி நடக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து நான் வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன், நர்சிங் குரூப் இருக்கு, எனக்கு இதுதான் படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த குழந்தைங்க சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து அந்த சொந்த முடிவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து மதிச்சு அதுக்காக அவங்கள படிக்க வைக்கணும். அது மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுடைய அவங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய டிசிஷன் என்ன இருக்கோ அதை ஏத்துக்கிட்டு அதுபடி நம்ம செயல்படுத்தணும் அவங்களுடைய வாழ்க்கையில. பிரிவு 6. வாழ்க்கை தொடர்ந்து வாழ்தல் மற்றும் மேம்பாடு. ஒவ்வொரு குழந்தையும் தாம் வாழ்வதற்கான உரிமையை பெற்றுள்ளது. குழந்தைகள் தொடர்ந்து உயிர் வாழ்வதையும் அவர்கள் தமது முழு ஆற்றலுக்கு ஏற்ப மேம்பாடு அடைதலையும் உறுதி செய்ய அரசாங்கங்கள் தங்களான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இப்போ குழந்தைகள் வந்து நல்லபடியா வாழணும், அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும், அவங்க நல்ல ஆற்றலோட வரணும், நிறைய ஸ்கில்ஸோட வளரணும், அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும், இப்படி எல்லாத்துக்குமே அரசுங்க வந்து தங்களுடைய முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும். இப்போ எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி, அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலத்துல வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு திட்டம் தான் அதெல்லாம்.
அப்படி பிரிவு 7 பிறப்பு பதிவு, பெயர், நாட்டுரிமை, பராமரிப்பு. ஒவ்வொரு குழந்தையும் தான் பிறக்கும்போது அது பதிவு செய்யப்படுவதற்கும், தனக்கென ஒரு பெயர் மற்றும் நாட்டுரிமை பெறவும், முடிந்தவரை தனது பெற்றோர்கள் குறித்து அறியவும், அவர்களால் பாதுகாக்கப்படவும் உரிமை பெற்றவர்கள் ஆவார். இப்போ ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களுக்குன்னு ஒரு நாட்டுரிமை, பெயர் இருக்கணும். பெற்றோர்கள் யாரு? அப்ப என்னோட பெற்றோர்கள் யாரு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு. பிறந்ததுமே அந்த குழந்தை பதிவு செய்றாங்க. பிறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றாங்க அதுல. பிரிவு 8 அடையாளத்தை பேணி பாதுகாத்தல். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கென ஓர் அடையாளத்தை பெற உரிமை பெற்றவர்கள். அரசாங்கங்கள் இந்த உரிமையை மதிக்க வேண்டும் மற்றும் பாதுகாக்க வேண்டும். குழந்தைங்களுமே ஆதார் கார்டு தர்றது, அந்த மாதிரி அடையாள அட்டைனா ஆதார் கார்டு. அந்த ஆதார் கார்டு குடுக்குறாங்க இல்லையா? அததான் இதுல சொல்லியிருக்காங்க. மேலும் சட்டத்திற்கு புறம்பாக குழந்தையின் பெயர், நாட்டுரிமை அல்லது குடும்ப உறவுகள் மாற்றப்படுவதை தடுக்க வேண்டும். இப்ப சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கணும். சட்டத்துக்கு புறமா ஒரு குழந்தையோட பெயரையோ இல்ல நாட்டுரிமையோ மாத்தக்கூடாது. பிரிவு 9 பெற்றோர்களிடமிருந்து பிரித்தல். குழந்தைகளை அவர்களது விருப்பத்துக்கு மாறாக, அவர்களது சிறந்த நலனுக்காக தவிர அவர்களது பெற்றோர்களிடமிருந்து பிரிக்கக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட அவங்களோட எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்களை தனியா தான் விடணும். இப்போ அவங்களுடைய சிறந்த நலனுக்காக அந்த பேரண்ட்ஸோட அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க பிரிஞ்சு இருக்கலாம். இதை ரெண்டையும் தவிர்த்து பெற்றோர்கள் இருந்து அவங்கள குழந்தைங்களை பிரிக்கவே கூடாது. முதல்ல அந்த குழந்தைங்களோட விருப்பப்படி, நான் அந்த குழந்தைங்க அம்மா அப்பாவோட இருக்க விருப்பம் இல்லைன்னா அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. அவங்களுடைய நலனுக்காக பேரண்ட்ஸ் கூட அவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்கள பிரிக்கலாம். மற்றபடி அவங்கள பிரிக்கவே கூடாது பெற்றோர்களிடமிருந்து. தனித்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகள் அவர்களது பெற்றோர் இருவரிடமும் தமக்கு தீங்கு நேராத வரை தொடர்பில் இருக்க உரிமை உண்டு. இப்ப ஒரு குழந்தை தனித்து வேற ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னா, அந்த பெற்றோர்களால அவங்க எந்த ஒரு தீமையும் நடக்காத போது அவங்களுடைய தொடர்புலயே இருக்கலாம்னா அவங்க எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி போன்ல பேசலாம். இப்படி எல்லா தொடர்புமே அவங்க வச்சுக்கலாம். பிரிவு 10 குடும்ப மறு ஒன்றிணைப்பு. குழந்தைகளோ அல்லது அவர்களது பெற்றோர்களோ அதே நாட்டில் சேர்ந்து வாழ விண்ணப்பித்தால் அரசாங்கங்கள் விரைவாகவும் பரிவுடனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ குழந்தைகளும் குழந்தைகளோட பெற்றோரும் அந்த நாட்டுல இப்போ அவங்க பிறந்த நாட்டிலேயோ இல்ல அவங்க வாழ்ற நாட்டிலேயோ விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாட்டு உரிமையை கொடுப்பாங்க. பரிவுடனும் விரைவாகவும் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. குழந்தைகளின் பெற்றோர்கள் வெவ்வேறு நாடுகளில் தனித்தனியாக வாழ்ந்தால் அவர்கள் இருவர்களிடமும் சென்று வரவும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் குழந்தைகளுக்கு உரிமை உள்ளது. அம்மா ஒரு நாட்டிலையும் அப்பா ஒரு நாட்டிலையும் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அப்பா வீட்டுக்கும் போகலாம், அம்மா வீட்டுக்கும் போகலாம். வேற வேற நாட்டுக்கும் போய் அந்த குழந்தை அவங்களுடைய இணைப்பிலே இருக்கலாம், கனெக்ஷன்லயே இருக்கலாம். பிரிவு 11 குழந்தைகளை கடத்தல் மற்றும் திரும்ப அனுப்பாதிருத்தல். குழந்தைகளை அவர்களது பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ தாங்கள் சொந்த நாட்டில் இருந்து சட்டத்திற்கு புறமாக வெளியே கொண்டு சென்றாலோ அல்லது வீட்டிற்கு திரும்பி வருவதை தடுத்தாலோ அதை தடுக்க அரசாங்கங்கள் தம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளோட பெற்றோர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சட்டத்துக்கு புறமா வேற ஒரு நாட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு, வெளியில போறதுக்கு அனுமதி இருக்கக்கூடாது. வீட்டிற்கு திரும்பி வருவதை தடுக்கக்கூடாது. அவங்க இந்த குழந்தை அவங்களோட வீட்டுக்கும் போகலாம், அவங்க உறவினர் வீட்டுக்கும் போகிறதுக்காக அனுமதி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த தடுக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய முயற்சிகள் மேற்கொள்றதுக்கான உரிமைகள் அந்த அரசாங்க கிட்ட இருக்கு. பிரிவு 12 குழந்தைகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல். தங்களை பாதிக்கும் எல்லா விஷயங்களிலும் கருத்துக்கள், உணர்வுகள் மற்றும் விருப்பங்களை வெளிப்படுத்தவும் தங்களது கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு தீவிரமாக கருதப்படுவதற்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா உணர்வுகளையோ அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கான உரிமைகள் இருக்கு. அதை அந்த கருத்தை நம்ம தீவிரமா எடுத்துக்கணும். அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுறாம அவங்க சொல்றத ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுடைய எல்லா விஷயத்திலையுமே அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும். பிரிவு 13 கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம். இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். இப்போ படிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு விருப்பமானதை படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். இப்போ சாப்பிட்றதுல அவங்களுக்கு
என்னது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். இப்போ எக்கனாமிக்கல் ரீதியாவோ இல்லை சொசைட்டி ரீதியாவோ ஒரு கவர்மெண்ட் ரீதியாவோ ஏதோ ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது வெளிப்படுத்துவதற்கான ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அவங்களால என்ன வேணுமோ எல்லாமே அவங்க வந்து சொல்லலாம். சட்டத்துக்குட்பட்டு இருக்கும் வரை ஒவ்வொரு குழந்தையும் சுதந்திரமாக தங்களது எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்திடவும் எல்லா வகையான தகவல்களை அணுகவும் உரிமை பெற்றவர்கள். தேவையான இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த உரிமை வந்து குழந்தைகிட்ட இருக்கு. பிரிவு 14 சிந்தனை, நம்பிக்கை மற்றும் மத உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் சிந்தனை உரிமை, தாங்கள் தேர்வு செய்பவற்றில் நம்பிக்கை கொள்ளவும் மற்றும் தங்களது மதத்தை பின்பற்றவும் உரிமை உண்டு. இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றிக்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் திங்க் பண்ற உரிமை இருக்கு. அவங்களுக்கானதை அவங்களே திங்க் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. எந்த மதத்தை வேணாலும் அவங்க பின்பற்றிக்கலாம். பெற்றோர்களுக்கு தமது குழந்தை வளர்க்கும் போது அதற்கு வழிகாட்டுவதற்கு உள்ள உரிமைகளையும் பொறுப்புகளையும் அரசாங்கம் மதித்தல் வேண்டும். பேரண்ட்ஸுக்கு தான் எல்லா பொறுப்புமே இருக்கு. வளரும் போது என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு வழிகாட்டியா அந்த பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும். பிரிவு 15 குழும உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் பிற குழந்தைகளை சந்திக்கவும் குழுக்களிலோ அல்லது அமைப்புகளிலோ சேரவும் உரிமை உண்டு. அது குழு அப்படின்னா 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு அமைப்புல ஒரு டீம்ல போய் இருந்து சேர்றதுக்கான உரிமை வந்து அவங்க கிட்ட இருக்கு. எல்லா குழந்தைங்களுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இது பிறர் தமது சுதந்திரத்தை அனுபவிப்பதை தடுக்காத வரையில் பொருந்தும். பிரிவு 16 தனியுரிமை சுதந்திரம் ஃப்ரீடம் டு பிரைவசி. ஒவ்வொரு குழந்தையும் தனி உரிமை பெற்றுள்ளனர். சட்டமானது குழந்தையின் தனிப்பட்ட குடும்பம் மற்றும் வீட்டு வாழ்க்கையை பாதுகாக்கவும் அவர்களது கௌரவத்திற்கு ஊறு விளைவிக்கும் சட்டத்திற்கு புறமான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கவும் வேண்டும். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்து சரி, வீட்டு வாழ்க்கையிலேருந்து சரி, எல்லாத்துலேயுமே குழந்தை வந்து பாதுகாப்பு தரணும். சட்டத்திற்கு புறமாக ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு அந்த குழந்தை ஆள்படாமல் இருக்கிறதுக்காக எல்லா பாதுகாப்புமே தரணும். அவங்க வந்து தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வீட்டு வாழ்க்கையிலும் சரி, எல்லா விதத்துலையுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். சுதந்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை எடுக்கிறதுக்கு எல்லா ஃப்ரீடமும் அவங்களுக்கு கொடுக்கணும். பிரிவு 17 ஊடகங்களை அணுகி தகவல்களை பெறும் உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்வேறு மூலங்களில் இருந்து நம்பத்தகுந்த தகவல்களை அணுகி பெறும் உரிமை உண்டு. இப்போ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தேவைன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் நான் போய் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். அரசாங்கங்கள் குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய தகவல்களை அவர்களுக்கு அளிக்க ஊடகங்களை ஊக்குவிக்க வேண்டும். மீடியா, ஊடகங்கள்னா மீடியா, வானொலி, டிவி, இன்டர்நெட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கான தகவல், அவங்களுக்கு புரியக்கூடிய தகவல்களை வந்து அவங்களுக்கு வந்து அளிக்கலாம். குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் தகவல்களில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ பேட் நியூஸு, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி பாதுகாக்கணும். பிரிவு 18 பெற்றோரது கடமைகளும் அரசு உதவியும். பெற்றோர்கள் இருவரும் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதோடு அவர்களுக்கு சிறந்தது எது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே தெரியும், அவங்கள அம்மாவும் அப்பாவும் ஈக்குவலாக அவங்களுக்கான பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு செய்யணும். அவர்களுக்கு வந்து எது நல்லதுங்கிறது அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ அது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து கருத்தில் கொண்டு அவங்களுக்கு வந்து எல்லா தேவையும், அவங்களுக்கு தேவைகளை நிறைவு செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். எஜுகேஷன், மருத்துவம், எல்லாமே நல்ல சத்தான உணவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த குழந்தைகளுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து தரணும். உதவிடும் சேவைகளை உருவாக்கியும் பெற்றோர்களுக்கு தம் குழந்தைகளை வளர்க்க தேவைப்படும் உதவிகளை வழங்கியும் அரசு அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல அரசாங்கம் வந்து அவர்களுக்கு ஆதரவளிக்கணும். என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே பெற்றோர்களோட சேர்ந்து அந்த அரசாங்கமும் கொடுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கல்வி கொடுக்கறது வந்து அவங்களோட கடமை அப்படின்னா, அப்போ அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து ஆதரவளிக்கிற விதமாக என்ன பண்ணுறாங்க, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வந்து கொண்டாடுறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த அரசாங்கமும் அவங்களுக்கு பண்ணணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பிரிவு 19 வன்முறை, வன்கொடுமை மற்றும் புறக்கணிப்பு. அனைத்து வடிவிலான வன்முறை, துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு,
பெற்றோர் மற்றும் குழந்தைகளை கவனித்துக் கொள்பவர் ஒருவராலும் மோசமாக நடத்தப்படுதல் ஆகியவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க அரசாங்கங்கள் தம்மால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இல்லைன்னா குழந்தைகளை கவனிக்கிற எவரா இருந்தாலும், கார்டியனா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், எவரா இருந்தாலும் அந்த குழந்தைகிட்ட மோசமா ஏதாவது நடந்துக்கிட்டாங்கனாலும், அதாவது வன்கொடுமை, அதாவது அப்யூஸ் பண்ணாலோ, இல்லை புறக்கணிப்புனா தள்ளி வைக்கிறது, ஒதுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க குழந்தைங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகளையுமே எடுக்கிறதுக்கான உரிமை வந்து அந்த அரசாங்கம் கிட்ட இருக்கு. அந்த அரசாங்கம் அவங்க சட்டப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுறதுக்காக எல்லா உரிமைகளுமே இருக்கு. பிரிவு 20 குழந்தைகள் தமது குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ இயலாமை. குழந்தையை நெருங்கிய உறவினர்கள் கவனித்துக் கொள்ள இயலாத நிலையில் அரசு அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு உதவியையும் வழங்க வேண்டும். இதில் குழந்தைகளுக்கு தொடர்ந்து மாற்று பராமரிப்பு அளிக்கப்படுதலையும் அது குழந்தையின் கலாச்சாரம், மொழி மற்றும் மதத்திற்கு மதிப்பளிப்பதாய் இருத்தலையும் உறுதி செய்வது உள்ளடங்கும். இப்போ குழந்தைய வந்து அதில் யாருமே இல்லாம இருக்கிற குழந்தைகள், அனாதை குழந்தைகள், இப்போ பெற்றோர்கள் யாருமே அவங்க ரிலேட்டிவ் கூட இல்லாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பாதுகாப்பு தரணும், உதவி தராங்க. ஹாஸ்டல் மாதிரி வச்சு அதில் வந்து படிக்க வச்சு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அரசாங்கம். இதில் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரம், மொழி, மதம் இது எல்லாத்துக்குமே மதிப்பளிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு மதத்துல வருவாங்க, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க, மொழி வந்து டிஃப்ரென்ஸா இருக்கும். இது எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்குமே மதிப்பளிச்சு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பாதுகாப்பு ஹெல்ப் பண்ணணும் இந்த அரசாங்கம். பிரிவு 21 தத்தெடுத்தல். குழந்தையை தத்தெடுக்கும் செயல்முறையை அரசு மேற்பார்வையிட்டு அது பாதுகாப்பானதாகவும் சட்டப்பூர்வமானதாகவும் குழந்தைகளின் சிறந்த நலன்களை முன்னுரிமைப்படுத்துவதுமாகவும் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குதோ அது வந்து கரெக்டா இருக்கு, நடக்குதா, அந்த குழந்தை வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அவங்க தத்தெடுக்கிறாங்களே அவங்க கிட்ட வளருது வந்து பாதுகாப்பானதா, சட்டப்பூர்வமா இது நடக்குதா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைய வந்து தத்து கொடுக்கணும். குழந்தை சொந்த நாட்டில் உள்ள ஒரு குடும்பம் தத்தெடுக்க இயலாத நிலையில் மட்டும் வெளிநாட்டில் இருந்து குழந்தையை தத்தெடுக்க அனுமதிக்க வேண்டும். இப்ப சொந்த நாட்டுல வந்து தத்தெடுக்க முடியாத நிலை இருந்தா மட்டும்தான் வெளிநாட்டுல தத்து கொடுக்கணும். பிரிவு 22 அகதியான குழந்தைகள். ஒரு குழந்தை அடைக்கலம் கேட்டாலோ அல்லது அகதிக்கான தகுதி பெற்றிருந்தாலோ அவர்கள் எல்லா விதமான உரிமைகளையும் அனுபவிக்க பொருத்தமான பாதுகாப்பையும் உதவியையும் பிரகடன சரத்துகளின்படி அரசு கட்டாயம் வழங்க வேண்டும். இப்போ என்னன்னா அகதியானா ஒரு இடத்துல நிலையா இருக்காம வெவ்வேறு நாட்டுல இருந்து வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது. இப்ப வெவ்வேறு நாட்டுல இருந்து இப்ப நம்மளுடைய நாட்டுக்கு வந்து தஞ்சம் புகுறது, அடைக்கலம் புகுந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உரிமை, இப்ப நம்ம நாட்டுல என்னென்ன உரிமை இருக்கோ அதே உரிமையை அந்த குழந்தைகளுக்கும் தரணும். பாதுகாப்பு, உதவி எல்லாமே வந்து அரசு வந்து கட்டாயம் தரணும். வேற ஒரு நாட்டுல இருந்து வர குழந்தைங்களுக்கும் இந்த நாட்டுல என்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமைகளும் பாதுகாப்பும் அரசு வந்து கண்டிப்பா தருவாங்க. பெற்றோரை பிரிந்த அகதியான குழந்தைகள் மீண்டும் அவர்களது பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழ குழந்தைகளுக்கு அரசு உதவ வேண்டும். இப்ப பெற்றோர்களை பிரிந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சிருக்காங்கன்னா இப்ப அந்த பெற்றோர்களே அந்த குழந்தைகளை சேர்த்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் அரசு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். பிரிவு 23 இயலாமை உடைய குழந்தைகள். இயலாமை உடைய ஒரு குழந்தை முழுமையான மற்றும் கண்ணியமான வாழ்க்கை வாழவும் இயன்றவரை சுதந்திரமாக சமுதாயத்தில் துடிப்புடன் பங்கேற்றவும் உரிமை பெற்றுள்ளது. இயலாமை உடைய குழந்தைகள்னா இப்போ கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகள், கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய்ப்பேச முடியாம குழந்தைகள், இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்ணியத்தோட வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அவங்களும் ஃப்ரீடமா சொசைட்டில ஆக்டிவா எல்லா இதுலயுமே பங்கு பெறதுக்கான உரிமைகள் இருக்கு. அவர்கள் இயலாமை உடைய குழந்தைகளையும் அவர்களது குடும்பங்களையும் ஆதரிக்க தம்மால் இயன்ற அனைத்து செயல்களையும் மேற்கொள்ள வேண்டும். அரசுகள் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகள் மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட குடும்பத்துக்குமே தேவையான ஹெல்ப் பண்ணணும். பிரிவு 24 உடல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ சேவைகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் சிறந்த சாத்தியமான மருத்துவ வசதி பெறும் உரிமை உண்டு. குழந்தைகள் நலமுடன் விளங்க சிறந்த தரமான மருத்துவ சேவை, சுத்தமான சத்தான உணவு,
சுத்தமான சுற்றுச்சூழல், உடல் ஆரோக்கியம், நலமுடன் வாழ்வதற்கான கல்வி ஆகியவற்றை அரசுகள் கட்டாயம் வழங்க வேண்டும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன், நல்ல மருத்துவம், சுகாதாரமான சத்தான உணவு, மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அரசாங்கம் கொண்டாந்து கட்டாயமா அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதனை அடைந்திட செல்வ செழிப்பான நாடுகள் ஏழை நாடுகளுக்கு உதவ வேண்டும். இப்ப நல்லா டெவலப்பான நாடுகள் இருக்கு இல்லையா, அமெரிக்கா அந்த மாதிரி நல்லா டெவலப் கண்ட்ரி இருக்காங்களே, அவங்க இப்போ ஏழை நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிரிவு 25 பராமரிப்பில் உள்ள குழந்தைகள் நடத்தப்படுவதை மீளாய்வு செய்தல். ஒரு குழந்தை வெளியில எங்கேயாவது தங்கியிருந்தாங்கன்னா அது நல்ல இடத்துல தங்கியிருக்காங்களா, அவங்க அந்த என்ன சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னு மீளாய்வு பண்ணணும்னா பார்க்கணும். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஒரு குழந்தை வீட்டில் இருந்த வெளியிடத்தில் பராமரிப்புக்கோ அல்லது பாதுகாப்புக்கோ தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களது நிலை குறித்தும் அவர்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்களது பரந்த சூழ்நிலைகள் குறித்தும் வழக்கமான மீளாய்வு செய்யப்படுவதற்கான உரிமை குழந்தைகளுக்கு உண்டு. வீட்டில் இருந்தோ இல்லைன்னா வெளியில எங்கேயாவது இருந்தாங்கன்னாவோ இல்ல பராமரிப்பிற்கோ பாதுகாப்புக்காக வேற ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டல்லயோ இருந்தா கூட அவங்க அந்த இடத்துல சேஃப்டியா இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லா வசதிகளுமே அந்த இடத்துல கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான உரிமை அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. பிரிவு 26 சமூக பாதுகாப்பு. சமூக பாதுகாப்பு பலன்களை பெற ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை உண்டு. அரசுகள் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு நிதி ஆதரவு மற்றும் இதர பலன்களை உள்ளிட்ட சமூக பாதுகாப்பை கட்டாயம் வழங்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு குழந்தையுமே அந்த சொசைட்டில சேஃப்டியா வாழ்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரசாங்கம் செய்ய வேண்டும். அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கோட குடும்பங்களுக்கும் நிதி கொடுக்கணும். அதாவது உதவித்தொகை ஏதாவது கொடுக்கலாம். பிரிவு 27 போதுமான வாழ்க்கை தரம். ஒவ்வொரு குழந்தையும் தனது வளர்ச்சிக்கான உடல் மற்றும் சமூக தேவைகளை நிறைவு செய்யவும் மேம்பாட்டு அடைவதற்கு உதவிடும் போதுமான வாழ்க்கை தரவு பெற உரிமை பெற்றவர்கள். குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இவற்றை அளிக்க இயலாத குடும்பங்களுக்கு அரசு உதவ வேண்டும். இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுமே அவங்க வளர்ச்சி காலத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, கல்வி, எஜுகேஷன், மருத்துவ உதவி, சத்துணவு இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அரசு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரிவு 28 கல்வி பெறுவதற்கான உரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி பெறுவதற்கான உரிமை உள்ளது. ஆரம்ப கல்வியை இலவசமாகவும் பல்வேறு வடிவங்களான இடைநிலை கல்வியையும் பெற உரிமை உள்ளது. இப்போ ஆரம்ப கல்வினா 1 to 5 இலவசமா படிக்கிறதுக்கும், இடைநிலை கல்வியில பல்வேறு வடிவங்களான இடைநிலை கல்வி பெறத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எஜுகேஷன் பெறத்துக்கான உரிமைகள் அவங்க கிட்ட இருக்கு. பள்ளிகளில் கடைபிடிக்கப்படும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் குழந்தைகளின் கண்ணியத்தையும் அவர்களது உரிமைகளையும் மதிப்பளிப்பதாக இருக்க வேண்டும். இப்போ ஸ்கூல்ல அவங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடு, ஒழுக்கமா இருக்கிறதுக்காக எல்லாமே செய்யணும், கண்ணியத்தோட இருக்கணும். அதுக்கான உரிமைகள் அவங்க கிட்ட இருக்கு. வளமான நாடுகள் ஏழை நாடுகளுக்கு இது உதவ வேண்டும். இப்போ நல்ல டெவலப் கண்ட்ரி ஏழையா இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரிவு 29 கல்வியின் இலக்குகள். கல்வி ஒவ்வொரு குழந்தையின் ஆளுமையையும் இயற்கையில் அமைந்த திறமைகளையும் முழுமையாக வளர்ப்பதாக இருக்க வேண்டும். நேச்சுராவே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற விதமா அந்த எஜுகேஷன் இருக்கணும். அது குழந்தைகள் மனித உரிமைகள் மற்றும் பெற்றோர்களை மதித்தல், தனது மற்றும் பிறரது கலாச்சாரங்களை, சுற்றுச்சூழலை போற்றுதல் ஆகியவற்றை வளர்த்து கொள்வதை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் அப்படி இருந்தாவே அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்டுகள் இருப்பாங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஜாதி இருக்கிற ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு மதத்துல, மொழியில இந்த மாதிரி நிறைய விதத்துல வேறுபட்ட ஸ்டூடெண்ட் ஒரே ஸ்கூல்ல ஒரே சூழ்நிலையில இருந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஏற்படும்னா எல்லாரையுமே மதிக்கணும், எல்லா கலாச்சாரத்தையுமே மதிக்கணும், எல்லாரையுமே போற்றி நல்லா இருக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும் அப்படிங்கிற நல்ல நல்ல பண்புகள்லாம் அவங்க கிட்ட வளரும். பிரிவு 30 சிறுபான்மையினர் அல்லது பழங்குடியினர் குழுக்களை சேர்ந்த குழந்தைகள்.
ஒவ்வொரு குழந்தைக்கும் தனது குடும்ப மொழியை கற்கவும், அதை பயன்படுத்தவும் மற்றும் அவர்கள் தமது குடும்ப மரபுகள் மற்றும் மதத்தை பின்பற்றவும் உரிமை உண்டு. இப்ப பழங்குடி மக்கள்னா அவங்களும் ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜே நமக்கு புரியாது. அப்ப அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்கள பேசுறதுக்காகவும், கல்வி பெறுவதற்கான எல்லா உரிமைகளுமே இருக்கு. ஒரு ஃபேமிலி வந்து இந்து மதம் அப்படின்னா, அந்த இந்து மதத்தை பின்பற்றதுக்கான அந்த குழந்தைக்கு வந்து உரிமை இருக்கு. அந்த குடும்பத்துல என்ன பின்பற்றுறாங்களோ அதவே அந்த குழந்தைங்க வந்து பின்பற்றலாம். பிரிவு 31 ஓய்வு, விளையாட்டு மற்றும் கலாச்சாரம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஓய்வெடுக்கவும், விளையாடவும் மற்றும் பரந்த அளவிலான கலாச்சாரம் மற்றும் கலை செயல்பாடுகளில் பங்கேற்கவும் உரிமை உண்டு. இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அவங்க விளையாடலாம், என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். விளையாடுறதுக்கான உரிமைகள், அவங்களுடைய கலாச்சாரம், கலை செயல்பாடுகள்ல இப்படி எல்லா விதத்துலையுமே அவங்க வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். அதுக்கான உரிமைகள் வந்து அவங்க கிட்ட இருக்கு. பிரிவு 32 குழந்தை தொழிலாளர்கள். குழந்தைகளை அபாயகரமான அல்லது அவர்களது ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் கல்வியையும் பாதிக்கக்கூடிய பொருளாதார சுரண்டலில் இருந்தும் அரசு பாதுகாக்க வேண்டும். இப்ப ஆபத்தான வேலைகளை ஏதாவது ஒரு குழந்தை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருந்து காப்பாத்திட்டு வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும். வேலைக்கு செல்வதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயம் செய்வதுடன் பணி நிலைமைகள் பாதுகாப்பானதாகவும் பொருத்தமானதாகவும் உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த வேலை செய்யணும்னா இந்த வயசுல இருக்கணும் அப்படின்னு வயதை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியா நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ற பிளேஸ் வந்து சேஃப்டியா இருக்கா, பொருத்தமா இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு பாதுகாப்பானதா இருக்கா, அந்த குழந்தை வந்து அந்த வேலை செய்யறதுக்கு பொருத்தமானதா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த குழந்தை வந்து வேலை செய்ய முடியும். பிரிவு 33 போதைப் பொருள் பயன்பாடு. குழந்தை போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில் இருந்தும் போதை மருந்துகளை தயாரிப்பதிலோ அல்லது விநியோகிப்பதிலேயோ குழந்தைகள் ஈடுபடுவதை அரசுகள் தடுக்க வேண்டும். இப்போ குழந்தை வந்து ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துக்க கூடாது. அது வந்து தயாரிக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடாது. அது விநியோகிக்கணும்னா மற்றவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கான வேலையில ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தணும். பிரிவு 34 பாலியல் சுரண்டல். அரசுகள் எல்லா வகையிலான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் சுரண்டல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். இப்போ அபியூஸ் பண்றதுல இருந்தும் பாலியல் வன்கொடுமை ஏதாவது அந்த குழந்தைங்களுக்கு நடந்துச்சுனாலோ அதுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நிறைய சட்டங்கள் இயற்றி அப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். பிரிவு 35 ஆள்கடத்துதல், விற்பனை மற்றும் கடத்துதல். சுரண்டலை நோக்கமாக கொண்டு கடத்தப்படுவது, விற்பனை செய்யப்படுவது மற்றும் சட்டவிரோதமான மற்றொரு இடத்திற்கு, அதாவது சொந்த நாட்டிற்குள்ளேயோ அல்லது நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்படுவது ஆகியவற்றிலிருந்து அரசுகள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். சுரண்டல் நோக்கமாக அப்படின்னா ஒரு தொழில்ல வந்து குழந்தைகளை வந்து அமர்த்துறது, அந்த மாதிரி கடத்தப்பட்டு கொண்டு போய் ஒரு வேலையில வந்து செய்ய வைக்கிறது, கட்டாயப்படுத்தி அந்த வேலையில செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விற்பனை செஞ்சாங்களோ இல்லை சட்டவிரோதமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கோ இல்லை வெளிநாட்டிற்கோ இந்த குழந்தைகளை வந்து கொண்டுட்டு போறது, கடத்திட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை வந்து அரசாங்கம் வந்து தகுந்த அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அது நடக்காத மாதிரி எல்லா பாதுகாப்புமே அவங்களுக்கு தரணும். பிரிவு 36 பிற வடிவங்களான சுரண்டல்கள். குழந்தைகள் மற்ற எல்லா வடிவங்களான சுரண்டல்களில் இருந்தும் அரசுகள் பாதுகாக்க வேண்டும். எல்லா வகையான சுரண்டல்களிலிருந்துமே அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு தரணும். பிரிவு 37 மனிதநேயமற்ற முறையில் நடத்துதல் மற்றும் தடுப்பு காவல். குழந்தைகளை கொடுமைப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதோ கொடுமையான துன்பங்களுக்கு உட்படுத்துவதோ அல்லது இழிவுபடுத்தும் நடவடிக்கைக்கோ அல்லது தண்டனைக்கோ உட்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு குழந்தைய வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, மரண தண்டனையும் கொடுக்கக்கூடாது, அவங்கள வந்து இழிவா பேசக்கூடாது, இழிவா நடத்தக்கூடாது, தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. குழந்தைகளை வேறு வழியே இல்லை என்று நிலையில் மட்டுமே, அதுவும் கூட சாத்தியமான மிக குறைந்த கால அளவுக்கோ கைது செய்தலோ சிறையில் அடைத்திடவோ அவர்கள் கண்ணியத்துடன் அக்கறையுடன் மற்றும் அவர்கள் குடும்பத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் வகையில் நடத்தப்பட வேண்டும். சிறையில் குழந்தைகளை வயது வந்தவருடன் வைத்திருக்க கூடாது. வேறு வழியே இல்லாம தான் அந்த குழந்தைகளை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில், அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் போடுவாங்க. அப்படியாத பட்சத்துல தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்குன்னு தனியா இருக்கும் இல்லையா சிறுவர் பள்ளி, அதுல மட்டும்தான் அந்த குழந்தைங்களை போடுவாங்க.
ஏஜ் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அந்த குழந்தைங்களை வந்து சிறையில் ஒன்றா இருக்க விட மாட்டாங்க. பிரிவு 38 போர் மற்றும் ஆயுத மோதல்கள். 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை போரிலோ அல்லது ஆயுதப் படையிலோ சேர அரசுகள் அனுமதிக்கக் கூடாது. போரினாலோ அல்லது ஆயுத பயன்பாடுடைய மோதல்களினாலோ பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க அரசுகள் தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும். அந்த போரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை செய்யணும். அதிர்ச்சியிலிருந்து மீளல் மற்றும் மறு ஒருங்கிணைப்பு. புறக்கணிப்பு, வன்கொடுமை, சுரண்டல், கொடுமை போன்றவை அனுபவித்த அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களது உடல்நலம், கண்ணியம், சுயமரியாதை மற்றும் சமூக வாழ்க்கையை மீண்டும் பெற அவர்களுக்கு சிறப்பு உதவி, ஆதரவையும் அளிக்க வேண்டும். இப்போ வன்கொடுமையோ இல்லை புறக்கணிப்பு, சுரண்டல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமையில் அந்த குழந்தை ஆள்பட்டிருந்தாலும் சரி, போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தையாலும் சரி, அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக, நல்ல உடல்நலம் பெறத்துக்காக, கண்ணியமாக சுயமரியாதையோட எல்லாருமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல சமூக வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு மீண்டும் பெறத்துக்கான சிறப்பு உதவியும் ஆதரவையும் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கணும். பிரிவு 40 இளம் சீரார் நீதி. குற்றம் சாட்டப்பட்ட அல்லது சட்டத்துக்கு புறமாக நடந்து கொண்ட ஒரு குழந்தையை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும். அவர்கள் சட்ட உதவி பெறவும் அவர்களது வயதை கருத்தில் கொண்டு நடத்தப்படும் நியாயமான விசாரணைகளுக்கும் உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள். இப்போ குற்றம் ஏதாவது செஞ்சிருந்தாலும் இல்லை இந்த குற்றம் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த குழந்தையில கண்ணியத்துடன் தான் நடத்தணும், மரியாதையுடன் தான் அதை விசாரிக்கணும், வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள விசாரிக்கணும். குற்றவியல் நீதிமன்றத்தில் குழந்தைகளை விசாரிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கவும், குற்ற நடைமுறைக்கு உள்ளாக்கப்படும் குழந்தைகளை மீண்டும் சமூகத்தில் இணைப்பதற்கான ஒரு நீதி அமைப்பை நிர்வகிக்கும் அரசுகள் முயற்சிக்க வேண்டும். இப்போ ஒரு குற்றத்தில் அந்த குழந்தை இருந்தாலும் அதை விசாரிக்கிறதுக்குன்னு குறைஞ்சபட்ச வயதை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் வந்து அந்த சொசைட்டியில் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு நீதி அமைப்பையும் இந்த அரசு வந்து உருவாக்கி உள்ளது. பிரிவு 41 தேசிய உயர் தரங்களுக்கும் மதிப்பளித்தல். இந்த மாநாட்டு சரத்துக்களை விட ஒரு நாட்டின் சட்டங்கள் மற்றும் சரத்துகள் உயர்வாய் இருந்தால் அந்த நாடு தன் சட்டங்களை தக்க வைத்துக் கொள்ளணும். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்த நாட்டில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் கொண்டு வரணும், நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த நாடு வந்து நல்லா இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், உயர்வாக இருக்கும். பிரிவு 42 உரிமைகள் குறித்தான அறிவு. இந்த மாநாட்டு சரத்துக்களை குழந்தைகளுக்கும் வயது வந்தோருக்கும் அறிந்து கொள்வதை உறுதி செய்ய அரசுகள் துடிப்புடன் செய்யப்பட வேண்டும். இந்த மாநாட்டு பிரகடனம் மொத்தம் 54 சரத்துக்களை கொண்டது. 43 முதல் 54 வரையிலான சரத்துக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அவர்களது உரிமைகளை அனுபவிக்க வயது வந்தோருக்கு அரசுகள் ஒன்றிணைத்து எவ்வாறு பாடுபட வேண்டும் என்பதை விவரிக்கிறது. எல்லாருமே என்னென்ன இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லா உரிமைகளையும் என்னென்ன இருக்கோ, என்னென்ன கொள்கையெல்லாம் இருக்கோ அதை வந்து அரசு வந்து துடிப்புடன் செயல்படணும். எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிஞ்சிக்கிறதுக்கான உரிமைகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்கு அரசு வந்து ஆக்டிவாக செயல்படணும். இந்த மாநாட்டில் மொத்தம் 54 சரத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து 43லேருந்து 54 வரை இருக்கிற எல்லா சரத்துக்களுமே இருக்கக்கூடிய சரத்துகள் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதை வந்து எல்லாருமே வயது வந்தவர்களும் அரசாங்கம் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த உரிமைகளுக்கு வந்து கிடைக்கணும். பிரிவு 45 யுனிசெஃப் குழந்தைகளின் உரிமைகள் குறித்த ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்கும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் பிரிவு 20 பிரிவாச்சும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கம்பல்சரி வந்து நீ இந்த கொஷின் கேட்டால் அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் படிக்கல முடியலைனாலும் ஒரு 20ஆச்சும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா ஃபுல் மார்க் இந்த கொஷின் வந்துச்சுன்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஜெக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.